ஹாய் வணக்கம். இந்த வீடியோல நாம பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபைலுடைய கண்டென்ட்ஸை ரீட் பண்றது அப்படிங்கிறத பற்றி நாம பார்க்க போறோம். ஸோ ஒரு ஃபைலுடைய கண்டென்ட்டை ரீட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஃபைல் ரீட் மோட்ல ஓப்பன் ஆயிருக்கணும். ஸோ ஒரு ஃபைல் அப்படிங்கிறது என்ன, அந்த ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணலாம், அந்த ஃபைலை எப்படி க்ளோஸ் பண்ணலாம், ஒரு ஃபைலை ரீட் பண்றதுக்கு என்னென்ன ஃபைல் ஓப்பனிங் மோட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய ஃபைலுடைய பேசிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறமா ரீட் கண்டென்ட்க்கு வந்தீங்க அப்படின்னா இந்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு ஃபைலுடைய கண்டென்ட்டை ரீட் பண்றதுக்கு நமக்கு 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ரீட், ரீட் லைன், ரீட் லைன்ஸ். இந்த 3 ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா ஒரு ஃபைலுடைய ஹேண்டிலை யூஸ் பண்ணி லைன் பை லைன் நம்மளால என்ன பண்ண முடியும்னா அந்த ஃபைலை ஃபார் லூப் வழியா ரீட் பண்ண முடியும். ஸோ இது அடுத்த ப்ரொவிஷன். இப்போ முதல்ல ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து இந்த ஃபைலுடைய கண்டென்ட் ரீட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரீட் ஃபங்க்ஷன். ஸோ ரீட் ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுடைய ஃபைலுடைய ஹேண்டில் நீங்க வந்து உங்க ஃபைலை ஓபன் பண்ணும்போது அந்த ஃபைலுடைய ஹேண்டில் ஒன்று உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அந்த ஃபைலுடைய ஹேண்டில் டாட் அதுக்கப்புறமா இந்த ரீட் ஃபங்க்ஷன். இந்த ரீட் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு ஆப்ஷனல் பெராமீட்டர் இருக்கு அல்லது ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல்ல இருந்து எத்தனை பைட்ஸ் நீங்க ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பைட்ஸ். ஸோ அந்த நம்பர் எத்தனை பைட்ஸ் ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பைட்ஸ் அந்த நம்பரை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இதுக்கு ஆர்குமெண்டா கொடுக்குறோம். சப்போஸ் நீங்க வந்து இந்த நம்பரை ஒமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்டையர் கண்டென்ட் உங்களுடைய ஃபைலுடைய என்டையர் கண்டென்ட்டுமே உங்களுக்கு வந்து ரீட் ஆகி திரும்ப கிடைக்கும். ஸோ இது வந்து ரீடுடைய பிஹேவியர். இப்போ ஒரு சின்ன சாம்பிள் பார்க்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னுடைய சிஸ்டத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து பிளட்ஜ் அப்படிங்கிற நேம்ல இருக்கு. ஸோ இந்த பிளட்ஜ் அப்படிங்கிற நேம்ல இருக்கிற இந்த ஃபைல்ல ஒரு செட் ஆஃப் சென்டென்சஸ் ஒரு 3 சென்டென்சஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் இருக்கிற கண்டென்ட் நான் ரீட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஃபைலை ஓபன் பண்ணிக்கணும். அந்த ஃபைலை ரீட் மோட்ல ஓபன் பண்ணிக்கணும். ஸோ ஓப்பன் ஃபங்க்ஷனுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதனுடைய பெராந்திசிஸ்குள்ள அந்த ஃபைலுடைய பாத் அல்லது அந்த ஃபைலுடைய லொகேஷன் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ரிங்கா நீங்க என்ன பண்ணிக்கலாம் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபைல் இப்போ எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஃபைலுடைய ப்ராப்பர்ட்டிஸை ஓபன் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல லொகேஷன் அந்த ஃபைல் வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற அந்த லொகேஷன் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னுடைய ஓப்பன் ஃபங்க்ஷன்ல அதை ஆர்குமெண்டா பாஸ் பண்ணிடுறேன். இப்போ ஓப்பன் ஃபங்க்ஷன்ல ஆர்குமெண்டா பாஸ் பண்ணும்போது அது ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்ம்ல இருக்கும். இது வந்து பாத். ஸோ ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்ம்ல இருக்கிறதுனால அதை நான் டபுள் கோட்ஸ்குள்ள மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த லொகேஷன்ல என்னுடைய ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா பிளட்ஜ் அப்படிங்கிற ஃபைல் நேம். அது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் அப்படிங்கிறதுனால என்னுடைய எக்ஸ்டென்ஷன் txt. அடுத்தது ஒரு ஃபைலை ஓபன் பண்ணும்போது நீங்க வந்து ஒரு ஃபோல்டர் இன்னொரு ஃபோல்டர்ல இருந்து செப்பரேட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆர் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரை மென்ஷன் பண்ணி இது ஒரு ரா ஸ்ட்ரிங் அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ இப்போ பை டிஃபால்ட் நீங்க அடுத்தது எந்த மோடும் ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா கூட பை டிஃபால்ட் ரீட் மோட் அப்படின்னு தான் அது எடுத்துக்கும். ஸோ இல்லைனா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்பெசிஃபிக்கா வித்தின் டபுள் கோட்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை ஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணீங்கன்னா அது ரீட் மோட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ உங்களுடைய ஃபைல் ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இந்த ஓப்பன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஃபைலுக்கு ஒரு ஹேண்டில் ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை என்ன பண்றேன் அப்படின்னா பிளட்ஜ் ஹேண்டில் அப்படின்னு சொல்றேன். ஸோ என்னுடைய ஃபைலுக்கு ரிட்டர்ன் இருக்கக்கூடிய அந்த ஹேண்டில் நான் பிளட்ஜ் ஹேண்டில் அப்படிங்கிற அந்த ஒரு வேரியபிள் நேம்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஃபைல் ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ ரீட் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ரீட் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற நம்பர் ஆஃப் பைட்ஸ் எத்தனை பைட்ஸ் நான் ரீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அத்தனை பைட்ஸ் நான் ஆர்குமெண்டா கொடுப்பேன். அப்படி கொடுக்கும்போது அந்த அத்தனை பைட்ஸை ரீட் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்ம்ல அது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்னுடைய ஃபைலை ரீட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னுடைய ஃபைலை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஓபன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்றேன்னா ரீட் ஃபங்க்ஷன் கால் பண்றேன். ஸோ ரீட் ஆஃப் எத்தனை பைட்ஸ் நான் ரீட் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 பைட்ஸ் நான் ரீட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 10 பைட்ஸ் அப்படிங்கறத நான் நம்பரா கொடுத்துடலாம். இந்த ரீட் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது எந்த ஃபைலுடைய
கண்டென்ட்டை நான் ரீட் பண்றேனோ அந்த ஃபைலுடைய ஹேண்டில் நான் என்ன பண்ணணும்னா யூஸ் பண்ணி கால் பண்ணணும். ஸோ pledge handle. ஸோ pledge handle அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபைலுடைய ஹேண்டில் நேம். ஸோ pledge handle டாட் ரீட் அப்படின்னு நான் என்ன பண்ணியிருக்கேன் கால் பண்ணியிருக்கேன். இப்போ இது என்ன பண்ணும்னா என்னுடைய ஃபைலில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 10 பைட்ஸ் முதல் டைம் கால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 10 பைட்ஸை என்ன பண்ணும் ரிட்டர்ன் பண்ணும். என்ன ஃபார்ம்ல ரிட்டர்ன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஃபார்ம்ல ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நான் அதை என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த ஸ்ட்ரிங் வேரியபிளை நான் என்ன பண்றேன் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னுடைய ஃபைலில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 10 பைட்ஸ் எனக்கு ரிட்டர்ன் ஆயிருச்சு. ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் 10 பைட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்தியா எஸ் தென் அதுக்கப்புறமா ஒரு எம் அப்படிங்கிற கேரக்டர் வரைக்கும். சப்போஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேரக்டர் இந்த ஆப்ஷனல் பாராமீட்டர் நான் ஒமிட் பண்ணிடுறேன். ஸோ எந்த நம்பர் ஆஃப் பைட்ஸும் கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது டிஃபால்ட்டா உங்களுடைய ஹோல் ஃபைலுடைய கண்டென்ட் என்டையர் ஃபைல் கண்டென்ட்டை என்ன பண்ணும் அப்படின்னா ரீட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ திரும்பி ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்க உங்களுடைய ஃபைலுடைய என்டையர் கண்டென்ட்டும் ரீட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபைல் இருந்த 3 சென்டென்ஸ் இந்த 3 சென்டென்ஸுமே இப்போ ரீட் ஆயிருக்கு. அது ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஸ்ட்ரிங்கை நான் ரிட்டர்ன் பண்ணி அக்செப்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரீடுடைய பிஹேவியர். இப்போ ரீடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீட் ஃபங்க்ஷன் எப்பவுமே கடைசியா எந்த கேரக்டர் வரைக்கும் ரீட் பண்ணியிருக்கோ அதுக்கு அடுத்த கேரக்டர்ல உங்களுடைய கர்சரை பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரீட் அப்படிங்கிறது ரீடிங் கர்சர் அப்படிங்கிற ஒரு கர்சர் நமக்கு இருக்கு. அதாவது ஒரு எந்த பாயிண்டர்ல இருந்து நமக்கு அடுத்தது ரீட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் தான் நம்ம வந்து கர்சர் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க ரீடு கால் பண்ணியிருக்கும் போது கடைசியா எந்த இடத்துல அந்த ரீடு வந்து கடைசி கேரக்டர் எந்த இடத்துல ரீட் பண்ணியிருந்ததோ அதுக்கு அடுத்த கேரக்டர்ல உங்களுடைய கர்சர் இருக்கும். இப்போ அடுத்து நீங்க திரும்ப ஒரு முறை ரீட் பண்ணும்போது உங்களுடைய ரீடிங் ஆப்ரேஷன் எந்த இடத்துல கர்சர் இருக்கோ அதுல இருந்து கண்டினியூ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் 10 பைட்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் ரீட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 10 பைட்ஸ் ரீட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். திரும்ப என்ன பண்றேன் அப்படின்னா பழையபடி என்ன பண்றேன் அப்படின்னா pledge handle யூஸ் பண்ணி திரும்பிய ஃபங்க்ஷனை கால் பண்றேன். ரீட் ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 20 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 பைட்ஸ் ரீட் ஆயிருக்கும். கர்சர் என்ன பண்ணியிருந்திருக்கும்னா 11th பைட்ல பிளேஸ் ஆயிருந்திருக்கும். அடுத்தது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா திரும்ப ரீட் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது கடைசியா கர்சர் எந்த பொசிஷன்ல இருந்ததோ அந்த பொசிஷன்ல இருந்து அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற 20 பைட்ஸ் அடுத்த இருக்கிற 20 பைட்ஸை ரீட் பண்ணி திரும்ப ரிட்டர்ன் பண்ணும்போது நம்ம அதை திரும்ப ஸ்ட்ரிங்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா இஸ் எம் அப்படிங்கிறது வரைக்கும் ஒரு முறை ரீட் பண்ணியிருக்கு. சரிங்களா? இந்தியா இஸ் எம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 10 பைட்ஸ் ரீட் பண்ணியிருக்கு. அடுத்த 20 பைட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒய் கண்ட்ரி டாட் அப்புறம் ஆல் இந்தியா. ஸோ இது வந்து அடுத்த 20 பைட்ஸ். ஸோ எப்பவுமே ரீடிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ரீடிங் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது கர்சர் கடைசியா எந்த இடத்துல ஸ்டாப் ஆயிருந்ததோ அதுல இருந்து கண்டினியூ ஆகும். ஸோ சப்போஸ் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒன் மோர் டைம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை ரீட் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு pledge handle டாட் ரீட் ஆஃப் ஒரு 30 பைட்ஸ் திரும்ப ரீட் பண்ணி பார்க்குறேன். ஸோ 30 பைட்ஸ் ரீட் பண்ணி திரும்பி ஸ்ட்ரிங்ல ஸ்டோர் பண்றேன். அதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்றேன். இப்போ பாருங்க ஏற்கனவே ஏ அப்படிங்கிற இடத்துல இது என்னது ஆல் இந்தியா. அப்போ அதுக்கப்புறமா இன்ஸ் ஆர் மை அப்படின்னு கண்டினியூ ஆகணும். ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் ரீட்ல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ரீட் ஆயிருந்தது. செகண்ட் ரீட்ல அடுத்தது மிச்சம் இருக்கிற இது வரைக்கும். தேர்ட் ரீட்ல பாத்தீங்கன்னா அடுத்து இருக்கிற 30 பைட்ஸ் ரீட் ஆயிருக்கு. ஸோ ரீடை பொறுத்த வரைக்கும் கடைசியா கர்சர் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள ரீடு வந்து எந்த இடத்துல கர்சரை வந்து பிளேஸ் பண்ணியிருந்ததோ அதுல இருந்து கரண்ட் ரீட் வந்து கண்டினியூ ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ரீடுடைய ஒரு பிஹேவியர். இப்போ அடுத்தது பார்க்கலாம். அடுத்த கண்டென்ட் நம்ம இப்ப பார்த்த மாதிரி ஒரு ஃபைலை ரீட் பண்றதுக்கு நமக்கு 2 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த ஃபைலை நீங்க வந்து ரீட் மோட்ல ஓபன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா அந்த ஃபைலை வந்து ரீட் ஃபங்க்ஷன் அந்த ஃபைல் ஓப்பனிங் ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ண அந்த ஃபைல் ஹேண்ட்ல யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா அந்த ரீட் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். அதே 2 ஸ்டெப் ஆபரேஷன் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரே ஸ்டெப்ல
மிக்ஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஒரே ஸ்டெப்ல கிளப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, ஓப்பன் ஆஃப் அப்புறம் ஒரு ஃபைல் பாத். ஸோ ஓப்பன் ஆஃப் ஃபைல் பாத்துக்கிறது நார்மலாக ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு நம்ம யூஸ் பண்ணுற சின்டெக்ஸ். இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் ஹேண்ட்லர் ரிட்டர்ன் பண்ணும். பட் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஃபைல் ஹேண்டில் அப்படியே என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல யூஸ் பண்ணி அடுத்து என்ன பண்ணுறேன்னா அந்த ரீட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ ஃபைல் ஹேண்டில் எந்த ஃபைல் ஹேண்டில் ரிட்டர்ன் ஆச்சோ அது அந்த இடத்துல இருக்கும். டாட் திரும்ப ரிமைனிங் ரீட் ஃபங்க்ஷன். ஸோ ரீட் ஆஃப் 30 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த இதே ஃபைலில் பார்க்கலாம். ஸோ பிளட்ஜ் ஹேண்டில் அப்படிங்கிறது என்னுடைய ஃபைலுடைய ஹேண்டில். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை மொத்தமாக நான் என்ன பண்ணுறேன்னா கிளப் பண்ணுறேன். எப்படி கிளப் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளட்ஜ் ஹேண்டில் அப்படிங்கிறது இல்லாமல் ஓப்பன் ஆஃப் அப்புறம் இந்த ஃபைலுடைய பாத் அப்புறம் ஓப்பனிங் மோடு. ஸோ இப்போ இது என்ன பண்ணும் என்னுடைய ஃபைலுக்கு ஒரு ஹேண்டில் ரிட்டர்ன் பண்ணணும். அந்த ஹேண்டில் டாட் அப்புறமா ரீட் ஆஃப் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னுடைய மொத்த ஃபைலுடைய கண்டென்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். பட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஓப்பன் பண்ற அந்த ப்ராசஸ், ஃபைல் ஓப்பன் பண்ற அந்த ப்ராசஸையும் அதுல இருந்து அந்த ஃபைல் கண்டென்ட்டை ரீட் பண்ற ப்ராசஸையும் ஒரே ஸ்டெப்ல ஒரே ஸ்டேட்மெண்ட்ல கிளப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஓப்பன் ஆஃப் ஃபைல் நேம் டாட் ரீட். ஸோ மொத்தமாக நான் 2 ஸ்டேட்மெண்டா பண்ண ஆப்ரேஷன் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரே ஸ்டேட்மெண்டா பண்ணியிருக்கேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்க உங்களுடைய ஃபைல் ஃபுல்லாகவே ரீட் ஆயிருச்சு. ஸோ ஃபைல் ஹேண்டில் நீங்கள் வந்து தனியாக ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி தான் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஸ்ட்ரைட்டாகவே சிங்கிள் ஸ்டெப்பில் அந்த ஃபைல் ஹேண்டில் ஸ்ட்ரைட்டாகவே ஆக்சஸ் பண்ணி ரீட் ஃபங்க்ஷனை கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய ஃபைல் கண்டென்ட்டை ரீட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட் லைன். ஸோ ரீட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் கலெக்ஷன் ஆஃப் பைட்ஸ். ஒரு ஃபைல்ல இருந்து ஒரு செட் ஆஃப் பைட்ஸை ரீட் பண்ணுறதுக்கோ அல்லது எல்லா பைட்ஸையும் ரீட் பண்ணுறதுக்கோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரீட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரீட் லைன் அப்படிங்கிறது உங்களுடைய ஃபைல்ல இருந்து ஒரு பர்டிகுலர் லைனை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ரீட் பண்ணுறதுக்கு, அதாவது லைன் பை லைன் உங்களுடைய ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரீட் லைன் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீட் லைன் மெத்தட் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெராமீட்டர் அக்செப்ட் பண்ணும். இப்போ இதனுடைய சிண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஹேண்டில் டாட் ரீட் லைன் ஆஃப் அப்புறம் ஒரு பெராமீட்டர். ஸோ அந்த பெராமீட்டர் எதை டினோட் பண்ணுதுன்னா ஒரு பர்டிகுலர் லைன்ல இப்போ கரண்டா அந்த ரீட்லைன் மெத்தட் எந்த லைனை கால் பண்ணுதோ எந்த லைனை ரீட் பண்ணுதோ அந்த லைன்ல எத்தனை பைட்ஸை உங்களுக்கு ரீட் பண்ணும் ஸ்பெசிஃபிக்கா அப்படிங்கிறத வந்து நீங்க மென்ஷன் பண்ணலாம். இல்ல இது வந்து ஆப்ஷனல் பெராமீட்டர் தான், இது நீங்க ஒமிட் பண்ணீங்க அப்படின்னா என்டையர் லைனுமே ரீட் ஆகும். பட் ரீட் லைன் மெத்தடால ஒரு லைன் தான் அட் டைம்ல ரீட் பண்ண முடியும். அந்த ஒரு லைன்ல எத்தனை பைட்ஸ் ரீட் பண்ணணும்னு நீங்க ஸ்பெசிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்பெசிஃபை பண்ணா விட்டீங்கன்னா அந்த என்டையர் லைனும் உங்களுக்கு ரீட் ஆகும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஃபைலை நான் என்ன பண்றேன்னா ரீட் பண்ண போறேன். ஸோ அகெயின் என்னுடைய ஒரிஜினல் சிண்டெக்ஸ்க்கே வரேன். ஸோ பிளட்ஜ் ஹேண்டில் அப்படிங்கிற ஒரு ஹேண்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹேண்டில் வந்து எனக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா ஓப்பன் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது எனக்கு இந்த ஹேண்டில் கிடைக்குது. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ரீட் லைன் மெத்தடை கால் பண்ணி ஒவ்வொரு லைனா ரீட் பண்ண போறேன். ஸோ ரீட் லைன் மெத்தட் என்ன பண்ணணும்னா ஒரு பர்டிகுலர் லைன் என்டையர் லைனையும் ரீட் பண்ணி நமக்கு ஸ்ட்ரிங் ஃபார்ம்ல ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு ஃபைல் ஹேண்டில். ஸோ ஃபைல் ஹேண்டில் டாட், அதாவது பிளட்ஜ் ஹேண்டில் தான் என்னுடைய ஃபைலுடைய ஹேண்டில். ஸோ பிளட்ஜ் ஹேண்டில் டாட் அப்புறமா ரீட் லைன். ஸோ பிளட்ஜ் ஹேண்டில் டாட் ரீட் லைன் அப்படின்னு நான் என்ன பண்றேன் அப்படின்னா கால் பண்ண போறேன். ஸோ பிளட்ஜ் ஹேண்டில் டாட் ரீட் லைன். ஸோ இதுதான் என்னுடைய ரீட் லைனுடைய சின்டெக்ஸ். இப்போ இது ஒரு பெராமீட்டர் அக்செப்ட் பண்ணது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ரீட் பண்ணக்கூடிய லைன்ல இருந்து எத்தனை பைட்ஸ் ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 பைட்ஸ் நான் ரீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா நான் 15 அப்படின்னு கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா பிரிண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங். இப்போ நான் அது ரிட்டர்ன் பண்ண அந்த பைட்ஸை ஸ்ட்ரிங் ஃபார்ம்ல ரிட்டர்ன் பண்ணும். அந்த நம்ம ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் இந்த 15 பைட்ஸ்ங்கிறது இந்தியா யூஎஸ் மை COU இது வரைக்கும் உள்ள கேரக்டர்ஸை வந்து டினோட் பண்ணுது. ஸோ அது அவ்வளோ எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருக்கு. சப்போஸ் நான் இதை ஒமிட் பண்ணிட்டேன், இந்த நம்பர் ஆஃப் பைட்ஸை நான் ஒமிட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டையர் லைனுமே ரீட் ஆகும். பட் ஒரு லைன் தான் ரீட் ஆகும்.
பாருங்க ஒரு லைன் இந்தியா இஸ் மை கண்ட்ரி ஓகே அப்படிங்கிற அந்த ஒரு லைன் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருக்கு. ரீட் லைனும் இதே ப்ரொசீஜர் தான். என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியா ரீட் லைன் எந்த இடத்துல உங்களுடைய கர்சரை பிளேஸ் பண்ணியிருக்கோ அதுல இருந்து அடுத்த ரீட் லைன் வந்து கண்டினியூ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஒன் மோர் டைம் நான் என்ன பண்றேன்னா ரீட் லைனை கால் பண்றேன். ஸோ pledge handle டாட் ரீட் லைன் ஒன் மோர் டைம் நான் ரீட் லைன் கால் பண்ணலாம். ரீட் லைன் கால் பண்ணிட்டு திரும்பி ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்றேன். ஸோ print of string. ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல லாஸ்ட் கர்சர் பிளேஸ் ஆயிருந்தது, எந்த இடத்துல பிளேஸ் ஆயிருந்தது அப்படின்னா இந்த கண்ட்ரி அப்புறம் டாட் இதுல பிளேஸ் ஆயிருந்தது. இப்போ அடுத்த லைன் அதை ரீட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அடுத்த லைன் ரீட் பண்ணி அது ஸ்ட்ரிங் ஃபார்ம்ல ரிட்டர்ன் பண்ணும். இப்போ பாருங்க நம்ம 2 முறை ரீட் லைனை கால் பண்ணியிருக்கோம். ஸோ 2 முறை ரீட் லைனை கால் பண்ணும் போதும் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் மை கண்ட்ரி ஃபர்ஸ்ட் லைன் ரீட் பண்ணியாச்சு. அடுத்த ரீட் லைன் என்ன பண்ணியிருக்கு, அடுத்த லைனை ரீட் பண்ணியிருக்கு. ஸோ ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற அந்த லைனை ரீட் பண்ணியிருக்கு. ஸோ ரீட் லைன் மெத்தட் வந்து லைன் பை லைன் ஒவ்வொரு லைனா அது ரீட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்ம்ல ரிட்டர்ன் பண்ணும். இப்போ அடுத்த மெத்தட் பார்க்கலாம். ஸோ அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட் லைன்ஸ். ரீட் லைன்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும்னா உங்களுடைய ஃபைலுடைய கண்டென்ட்டை என்ன பண்ணும்னா கம்ப்ளீட்டா ரீட் பண்ணும். அட் த சேம் டைம் லைன் செட் ஆஃப் லைன்ஸா ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ரீட் வந்து என்டையர் ஃபைலையும் நம்பர் ஆஃப் பைட்ஸ் அதாவது என்டையர் ஃபைலுடைய பைட்ஸையும் ரிட்டர்ன் பண்ணும். அட் த சேம் டைம் ரீட் லைன் வந்து ஒரு லைன் அட் அ டைம் ரிட்டர்ன் பண்ணும். ரீட் லைன்ஸ் உங்களுடைய ஃபைலுக்கு கூடிய எல்லா லைன்ஸையும் ரிட்டர்ன் பண்ணும். ஒரு கலெக்ஷன் ஆஃப் லைன்ஸ் அல்லது ஒரு லிஸ்ட் ஆஃப் லைன்ஸ். இதனுடைய ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் தான். ஸோ ஒரு லிஸ்ட் ஆஃப் லைன்ஸ் உங்க ஃபைலுக்கு கூடிய ஒரு லிஸ்ட் ஆஃப் லைன்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ரீட் லைன்ஸ் மெத்தடை கால் பண்றேன். ஸோ ரீட் லைன்ஸ் உடைய சின்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைல் ஹேண்டில் டாட் ரீட் லைன்ஸ் அவ்வளவுதான். உங்களுடைய ஃபைல் ஹேண்டில் டாட் ரீட் லைன்ஸ் இதான் வந்து ரீட் லைன்ஸோட சின்டெக்ஸ். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபைல் ஹேண்டில் pledge handle டாட் ரீட் லைன்ஸ். இப்போ ரீட் லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அகைன் நம்பர் ஆஃப் பைட்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணலாம். பட் நார்மலா உங்களுடைய என்டையர் ஃபைலுடைய கண்டென்ட்டையும் லிஸ்ட் ஆஃப் லைன்ஸா ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ நான் இது என்ன பண்றேன்னா ஒரு print ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்துறேன். ஸோ print ஆஃப் pledge handle டாட் ரீட் லைன்ஸ். ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க உங்களுடைய ஃபைலுடைய என்டையர் கண்டென்ட்டும் என்ன இருக்குன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் லைன்ஸா கிரியேட் ஆயிருக்கு. ஸோ லிஸ்ட்ங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்க்ளோஸ்ட் வித்தின் செட் ஆஃப் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ். ஒரு செட் ஆஃப் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்க்குள்ள உங்களுடைய என்டையர் கண்டென்ட்டும் இருக்கிறதுனால இது ஒரு லிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ அந்த லிஸ்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லைனும் ஒரு லிஸ்ட் எலிமெண்டா இருக்கு. அந்த லைன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நியூ லைன் இருக்கு. ஸோ அடுத்த லைன் வந்து இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்றதுக்கு ஒரு நியூ லைன் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு லைனுடைய எண்ட்லையும் பாத்தீங்கன்னா ஒரு நியூ லைன் இருக்கு. ஸோ இது வந்து ரீட் லைன்ஸ் உடைய பிஹேவியர். ஸோ என்டையர் கண்டென்ட்டையும் லிஸ்ட் ஆஃப் லைன்ஸா ரிட்டர்ன் பண்றது தான் வந்து ரீட் லைனுடைய ஒரு பிஹேவியர். இது மூணுமே இந்த ரீட் லைன்ஸ் இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ், ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ். மூணுக்குமே மூணு பிஹேவியர் இருக்கு. பட் இது மட்டும் இல்ல உங்களுடைய ஃபைல் ஹேண்ட்ல யூஸ் பண்ணி ஃபார் லூப்ல இன் அப்படிங்கிற ஆபரேட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆபரேட்டர் அல்லது மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் யூஸ் பண்ணியும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய ஃபைலுடைய கண்டென்ட்டை ரீட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல உங்களுடைய ஃபைலுடைய ஹேண்டில் நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கணும். அந்த ஹேண்டில் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபார் லூப்ல ஃபார் அப்புறமா ஒரு ஐட்ரேட்டிங் வேரியபிள் அப்புறமா இன் அப்புறமா உங்களுடைய ஃபைல் ஹேண்டில். இப்போ இந்த ஃபைல் ஹேண்டில் யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபைல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனையும் இந்த இன் ஆபரேட்டர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அது அந்த ஒரு லைன் உங்களுடைய ஐட்ரேட்டிங் வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கும். நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஐட்ரேட்டிங் வேரியபிளை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராசஸ் ஐட்ரேட்டிங் வேரியபிள் அதாவது உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கிற அந்த ஒரு லைன் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ என்னுடைய ஃபைல் வந்து இதே கண்டென்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபைல் ஹேண்டில் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. pledge handle அப்படிங்கிறது என்னுடைய ஃபைல் ஹேண்டில். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஃபார் லூப் யூஸ் பண்றேன். ஸோ ஃபார் லைன் அப்படிங்கிறது என்னுடைய ஐட்ரேட்டிங் வேரியபிள். ஸோ லைன் இன் என்னுடைய ஃபைலுடைய ஹேண்டில் நான் மென்ஷன் பண்ணணும். ஸோ pledge handle
ஸோ என்னுடைய ஃபைல் ஹேண்டில் யூஸ் பண்ணி என்னுடைய ஃபைலை ஆக்சஸ் பண்ணுறேன். இந்த இன் ஆப்ரேட்டர் வந்து அதில் இருக்கிற ஒவ்வொரு லைனையாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி என்ன பண்ணணும்னா இந்த லைன் அப்படிங்கிற ஐட்ரேட்டிங் வேரியபிளை ஸ்டோர் பண்ணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லைனை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் லைன். ரொம்ப சிம்பிளாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய ஃபைலுடைய கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுடைய ஃபைல் கண்டென்ட் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்பிளே ஆகிருக்கு. இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஐ லவ் மை கண்ட்ரி அண்ட் இட்ஸ் ரிச் அண்ட் வேரிட் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிற அந்த கண்டென்ட் இது என்ன பண்ணியிருக்குன்னா டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணாமல் ரீட் லைன் அல்லது ரீட் லைன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஃபார் லூப் யூஸ் பண்ணி கூட உங்களுடைய ஃபைலுடைய கண்டென்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் உங்களுடைய ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்டை ரீட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸோ 3 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ரீட் லைன்ஸ் அப்படின்னு 3 ஃபங்க்ஷன் பார்த்தோம். இந்த 3 ஃபங்க்ஷனுடைய பிஹேவியர் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா உங்களுடைய ஃபைலுடைய ஹேண்டில் யூஸ் பண்ணி ஃபார் லூப்பில் இருக்கக்கூடிய இன் ஆப்ரேட்டர், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒவ்வொரு லைனாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஃபைல் ரீட் பண்ணுறது எப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் ஒரு ஃபைலில் ஒரு கண்டென்ட் எப்படி ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஹாப்பி ப்ரோக்ராமிங். தேங்க்யூ.